எண் 1 விருந்தினர் என்னும் சொல்லின் பொருள். விடை புதியவர். 2 உவம உருபு இடம்பெற்ற தொடரை தேர்க. விடை சிலைமேல் எழுத்து போல. 3 நானிலத்தில் பசித்தவர்க்கு அறுசுவை உணவு போல் 10 பாட்டும் 8 தொகையும் படிப்பவர்க்கு மனதிற்கு இனிமை தந்து தமிழ் பெருமை சாற்றுகிறது. இத்தொடரில் அமைந்துள்ள தொகைச் சொற்களுக்கான தமிழ் எண்ணூறு வரிசையை தேர்ந்தெடுக்க. ச ச க 0 அ. 4 நெல்லுக்குள்ளிருந்து அரிசி தலை காட்டுவது போல வெள்ளை விழிகள் இமைகளின் இடுக்குகளில் ஒளி காட்டிய வண்ணம் இருந்தன என்னும் உவமையை கையாண்டவர். விடை கலைஞர். பொருந்தாத இணையை தேர்க. நன்தமிழும் தன்பொருணை நன்னதியும் திருமந்திரம் இது பொருந்தாத இணை. 6 கூற்று 1 சாகித்ய அகாதமி, தேசிய புத்தக நிறுவனம், தென்னிந்திய புத்தக நிறுவனம் ஆகியவற்றின் மூலம் மொழிபெயர்ப்பு முயற்சிகள் செய்யப்பட்டன. கூற்று 2 தேசிய உணர்வு ஊட்டுவதற்கும் ஒருமைப்பாட்டை ஏற்படுத்துவதற்கும் இந்திய அரசு மொழிபெயர்ப்பை ஒரு கருவியாக கொண்டது. விடை கூற்றுகள் இரண்டும் சரி. 7 பொருத்துக. தேம்பாவணி வீரமாமுனிவர், பரிபாடல் கீரந்தையார், திருவிளையாடல் புராணம் பரஞ்சோதி முனிவர், காசிகாண்டம் அதிவீரராம பாண்டியர். விடை ஆ. 8 உரு அறிவாரா ஒன்றன் ஊழியும் உந்துவழி கிளர்ந்த ஊழி ஊழ் ஊழியும். இவ்வடிகளில் அமைந்துள்ள அடிமோனையை தேர்க. விடை உரு அறிவாரா உந்துவழி. 9 ஓங்கு இரும்பரப்பின் வங்க ஈட்டத்து தொண்டியோர் என்று இன்றைய தொண்டி நகரை குறிப்பிடும் நூல். விடை சிலப்பதிகாரம். 10 உலகிலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு. விடை மலேசியா. கூர்வேல் குலைஇய மொயம்பின் தேர்வன் பாரித்தன் பரம்பு நாடே என்னும் புறநானூற்று பாடல்களில் குறிப்பிடப்படும் மலை. விடை பிரான்மலை. பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்க. வெண்சங்கு அளவு பண்பு இது பொருந்தாத இணை. 13 பாப்பத்தே நற்கணக்கே என்பவற்றின் இலக்கண குறிப்பு. விடை விழித்தொடர் விழித்தொடர். 14 அகப்பொருள் புறப்பொருள் ஆகிய இரண்டிலும் இடம்பெறும் திணைகளை தேர்ந்தெடுக்க. விடை கைக்கிளை பெருந்திணை. 15 பலரோடு பகை கொள்வதை காட்டிலும் பல மடங்கு தீமையை தருவதாக திருக்குறள் கூறுவது. விடை நற்பண்பு உடையோரின் நட்பை கைவிடுவது. 16 பொருந்தாத இணையை தேர்க. சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் பாவாணர் இதுவே பொருந்தாத இணை. 17 ஊழையும் உப்பக்கம் காண்பர் என்று வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார்? சோர்விலாது முயற்சி செய்பவர். 18 சரியான முறையில் அமைந்த தொடரை தேர்ந்தெடுக்க. விடை அவன் நிறம் மையோ பச்சை நிற மரகதமோ மறிக்கின்ற நீலக்கடலோ கார்மேகமோ இதுவே சரியான தொடர். 19 தேம்பாவணி தொடர்பான கூற்றுகளுள் பொருந்தாததை தேர்க. விடை தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் இயேசுபிரான் இது பொருந்தாதது. 20 கீழ்காணும் எண்ணுப்பெயர்களுள் பொது மொழியை தேர்ந்தெடுக்க. 8 என்பதே இங்கு பொதுமொழி. 21 வினையால் அணையும் பெயர் குறித்த சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்க. விடை அனைத்தும் சரி. பொறுத்துக. வேற்றுமை தொகை மதுரை சென்றார், வினைத்தொகை வீசு தென்றல், உவமை தொகை மலர்க்கை, உம்மை தொகை தாய் சே. விடை ஈ நெடில் ஈ. விடை 23 தான் பெற்றதை பிறருக்கு வழங்கும் பேருள்ளம் கொண்ட புலவர். விடை பெருஞ்சித்திரனார். 24 சங்க காலத்திலேயே தமிழில் மொழிபெயர்ப்பு மேற்கொள்ளப்பட்டதை புலப்படுத்தும் செப்பேடு. விடை சின்னமனூர் செப்பேடு. 25 புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினத்தை எழுதியவர். விடை ப. சிங்காரம்.
26. வாழை இலை விருந்து விழாவை கொண்டாடி வரும் அமெரிக்காவில் உள்ள தமிழ்ச்சங்கம். விடை மின்னசோட்டா தமிழ்ச்சங்கம். 27. பொருத்தமாக உள்ள இணையை தெரிவு செய்க. மண்டிட்டாளர் சிற்பி பொருந்துகிறது. தூசு பட்டு பொருந்துகிறது. விடை இ. 1, 4 சரி. 28. நுட்பமான சூழ்ச்சிகள் அமைச்சரிடமும் நெருங்க முடியாமல் இருப்பதற்கான திறன்களாக வள்ளுவர் குறிப்பிடுபவை. விடை நுண்ணறிவும் நூலறிவும். 29. பதிந்து இப்பகுபதத்தில் உள்ள ஊ என்பது. விடை வினையச்ச விகுதி. 30. ஓங்கு தன் பனைசூழ் நீபவனத்தை நீத்து ஒரு போதேனும் நீங்குவம் அல்லேம் கண்டாய் ஆயினும் நீயும் வேறு. அடிக்கோடிட்ட சொற்களில் அமைந்துள்ள நயம். ஓங்கு நீங்குவம் என்று அமைந்துள்ளது. அப்போ இதில் விடை எதுகை. 31. பெண்ணினை பாகம் கொண்ட பெருந்தகை பரமயோகி விண்ணிடை மொழிந்த மாற்றம் மீனவன் கேட்டு வானோர் இவ்வடிகளில் மீனவன் என்பவன். விடை பாண்டிய மன்னன். 32. கற்பனை செய்தல் என்னும் பொருளை உணர்த்தும் மரபு தொடரை தேர்ந்தெடுக்க. விடை மணக்கோட்டை. குயில்களின் கூவலிசை, புள்ளினங்களின் மேய்ச்சலும் பாய்ச்சலும், இலைகளின் அசைவுகள், சூறைக்காற்றின் ஆலோலம் தொடருக்கு பொருத்தமான தலைப்பை தேர்ந்தெடுக்க. விடை வனத்தின் நடனம். 34. அரும்பாகி மொட்டாகி பூவாகி காயாகி இத்தொடருடன் பொருந்தி வரும் தொடரை தேர்க. விடை மூங்கில் பூவில் காய் தோன்றி கனியாகி அதிலிருந்து ஒரு வகை அரிசி தோன்றும். 35. சிறு குறும் கைவினை பிறர் வினையாளருடு மறுயின்றி விளங்கும் பாக்கம் எதுவென்பதை தேர்வு செய்க. விடை மருவூர் பாக்கம். 36. சேரமான் காதலி என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவரை தேர்க. விடை கண்ணதாசன். 37. கைப்பொருளை கொண்டு ஒருவர் செயலை செய்வதென்பது. விடை குன்றேறி யானைப்போர் கண்டற்றால். 38. ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்ப்பின் மூலம் அறிமுகமாகி அந்நாட்டு படைப்பாளர் போலவே கொண்டாடப்பட்ட கவிஞர். விடை ஷேக்ஸ்பியர். 39. சரியான வரிசையை தேர்க. கவை, கொம்பு, கிளை, சினை, போத்து. 40. பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்க. விடை மகிழி, சலிப்பு. 41. கூற்று 1. பாடுவதற்கு தகுதியுடைய ஓர் ஆளுமையாளரின் கல்வி, வீரம், செல்வம், புகழ், கருணை போன்றவற்றை புகழ்ந்து பாடுவது பாடான் திணை. கூற்று 2. போரை பற்றி சொல்லாது பிற மாண்புகளை மட்டும் பாடுவது பொதுவியல் திணை. விடை கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. 42. பொருத்தமான இணையை தேர்ந்தெடுக்க. விடை ஏற்பாடு பிற்பகல் 2 மணி முதல் மாலை 6 மணி வரை. 43. நம் பால்வீதி போன்று பல பால்வீதிகள் உள்ளன என்று நிரூபித்தவர். விடை எட்வின் ஹாப்பிள். 44. முறையான சீரமைப்புடைய திருக்குறளை தேர்க. விடை எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. 45. இவ்வுலகத்தையே உரிமையாக கொண்டவர் என்று வள்ளுவரால் குறிப்பிடப்படுபவர். விடை நடு நிலையாக கடமை தவறாமல் இரக்கம் காட்டுபவர். 46. அமிழ்தமே கிடைத்தாலும் தாமே உண்ணாது பிறருக்கும் கொடுப்பர் நல்லோர் என்று கூறியவர். விடை கடலுள் மாய்ந்த இளம்பெருவழுதி. 47. பொருத்தி விடை தேர்க. சமூக கருத்துகள் திரும்பிப்பார், பெண்கள் முன்னேற்றம், பாசப்பறவைகள், அரசியல் குறவஞ்சி, இலக்கியம் புலியின் ஓசை. விடை அ குரில். 48. உதவி செய்தலை குறிப்பிட ஈழத்து பூதன் தேவனார் பயன்படுத்தும் சொல். விடை உதவியாண்மை. 49. இஸ்மத் சந்நியாசி என்ற பட்டத்தை வீரமாமுனிவருக்கு திருச்சி மன்னர் சந்தா சாஹிப் அளித்தார். கூற்று 2. இஸ்மத் சந்நியாசி என்பது தூய துறவி
என்னும் பொருள் கொண்ட அரபுச் சொல். விடை கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. 50. இயற்கை கொலுவிருக்கும் காட்சியை பெரிய கலை நிகழ்வே நடப்பதன் தோற்றமாக கம்பன் கவி காட்டும் படலம். விடை நாட்டுப்படலம். 51. சரியான முறையில் அமைந்த தொடரை தேர்ந்தெடுக்க. விடை பண்டை தமிழர் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் விருந்தோம்பல் பண்பாடு செலுத்தியிருந்தது. 52. பொருத்தி விடையை தேர்ந்தெடுக்க. விடை ஹ குரில். 53. விரிந்தன கொம்பில் கொய்த வீயன உள்ளம்பாட எரிந்தன நுதி நச்சு அம்புண்டு இரும்புலை பண்போல் நோக. உவமை உணர்த்தும் பொருளை தேர்க. விடை பிரிவின் துயரத்தால் வருந்துதல். 54. சங்க நூல்களுள் பண்ணோடு பாடப்பட்ட நூல். விடை பரிபாடல். 55. பொருத்தி விடையை தேர்க. குமர குருபரர் நீதிநெறி விளக்கம். கம்பர் திருக்கை வழக்கம். பரஞ்சோதி முனிவர் வேதாரண்ய புராணம். வீரமா முனிவர் பரமார்த்த குருகதைகள். விடை குரில் ஈ. 56. கடல் பகுதிக்கு மேலுள்ள மலைமேகங்களை சுமந்து வருவதால் மலைக்காற்று என அழைக்கப்படுவது. விடை கொண்டல். 57. காற்று மாசுபடுவதை தடுக்கும் வழிமுறைகளில் தவறானதை தேர்க. விடை புதை வடிவ எரிபொருள்களை பயன்படுத்துதல் என்பதே தவறானது. 58. மோப்பக்குலையும் அனிச்சம் என்னும் உவமையால் விளக்கப்படும் கருத்து. விடை முக மலர்ச்சியோடு விருந்தினரை வரவேற்றல். 59. கூற்று 1. இலக்கண கட்டுக்கோப்பு குலையாமல் கவிதை வெளியீட்டுக்கு எளிதாகவும் இருக்கும் ஆசிரியப்பா. சான்று. ஆசிரியப்பாவால் அமைந்துள்ள இலக்கியம் திருக்குறள். விடை கூற்று சரி, சான்று தவறு. 60. இன்னிசை அளவிடைகளை தேர்ந்தெடுக்க. விடை கொடுப்பதுவும் துய்ப்பதுவும். 61. விருந்தினனாக ஒருவன் எதிரின் வந்து வியத்தல் நன்மொழி இனிது உரைத்தல் இவ்வடியில் இடம்பெற்ற சீர் எதுகை. விடை விருந்தினனாக ஒருவன். 62. நலியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழித்தொழில் ஆண்ட உறவோன் மருக என்று கரிகால் பெருவளத்தானை புகழ்ந்து பாடிய புலவர். விடை வெண்ணிக்குயத்தியார். 63. கொடை பெருமைகளுள் பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்க. விடை மறுமை நோக்கி கொடுத்தல். 64. பொருத்தி விடையை தேர்ந்தெடுக்க. குழல் மீன் கறி விருந்து. சிறுபானாற்றுப்படை. காலின் 7 அடி பின் சென்று. புறநூறாற்றுப்படை. சீரியாழை பணயம் வைத்து விருந்து. புறநானூறு. அள்ளில் ஆயினும் விருந்து. நற்றிணை. விடை நெடில் ஆ. 65. மதுரையில் கணவனை இழந்த கண்ணகி மதுரையிலிருந்து வைகையின் தென்கரை வழியாக சென்ற குன்றம். விடை சுருளி மலை. 66. எண்ணா என்பது எவ்வகை சொல்? அசைச்சொல். 67. உய்முறை அறியேன் ஓர்ந்த உணர்வின் ஒத்து உறுப்பும் இல்லா. இவ்வடியில் இடம்பெறும் ஓர்ந்த என்னும் சொல்லின் பொருள். விடை நினைத்த. 68. மாணிக்க வாசகர் பிள்ளைத்தமிழ் என்னும் அச்சிடப்பெறாத நூல் இடம்பெற்றுள்ள நூலகம். விடை பிரான்சு தேசிய நூலகம். 69. கூற்று. மாப்போசி அம்மானை பாடல்களை அடிக்கடி பாடி பிள்ளை பருவத்திலேயே இலக்கிய அறிவை வளர்த்து வந்தார். காரணம். மாப்போசி அவர்களின் அன்னையார் அம்மானை பாடல்களை பாடுவதோடு மாப்போசி அவர்களையும் சிறிது நேரம் அந்த நூல்களை படிக்க வைப்பார். விடை கூற்று காரணம் இரண்டும் சரி. விடை 70. தவறான இணையை தேர்ந்தெடுக்க. விடை இரவலரை தேடிச் சென்று கொடுப்பவர் திருமுடிக்காரி என்பது தவறான விடை. இணை. 71. சரியான அகரவரிசையை தேர்க. விடை பட்டினம், பாதிரி, பொன்னை, பேரூர், பொய்கை. 72. குழலி பேச்சு போட்டியில் பங்கேற்றார், வெற்றி பெற்றார், பரிசை தட்டிச் சென்றார். விடை தொடர் சொற்றொடர்.
73 மயங்கொலி பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க. விடை நம்மை சுற்றி நிகழும் செயல்களால் நாம் அலைக்கழிக்கப்படுகிறோம். 74 பொருத்தி விடையை தேர்க. விடை நிறை நிறை நிறை. பொருத்தி விடை தேர்க. 1 நிறை நிறை நேர் கருவிலங்காய். 2 நிறை நேர் நிறை புளிமாங்கனி. நிறை நேர் நிறை நேர் கூவிலங்காய். நேர் நேர் நிறை தேமாங்கனி. விடை நெடில் ஆ. 75 கீழ் காண்பனவற்றுள் முதல்நிலை தொழிற்பெயரை தேர்ந்தெடுக்க. விடை உரை. 76 கண்ணகி வடித்த கஞ்சியில் சட்டையை அலசினாள். அடிக்கோடிட்ட தொடரின் வகையை தேர்ந்தெடுக்க. இங்கே வடித்த கஞ்சியில் என்பது விடை பெயரெச்ச தொடர். 77 கப்பிய பசியினோடு கடும்பசி ஆகும் தானே என்று விவேக சிந்தாமணி கூற காரணம். விடை முகம் கடுத்து உணவிடுதல். 78 பொருத்தி விடையை தேர்ந்தெடுக்க. கான்வர்சேஷன் உரையாடல். ஓமோகிராப் ஒப்பெழுத்து. டிஸ்கஷன் கலந்துரையாடல். கான்சோனன்ட் மெய்யெழுத்து. விடை நெடில் ஈ. 79 கம்பி விதம் பொதி குண்டலமும் குலை காதும் அசைந்தாட என்னும் பாடலடியில் அடிக்கோடிட்ட சொற்களுக்கான இலக்கண குறிப்பு. குண்டலமும் குலை காதும் என வெளிப்பட்டு வந்துள்ளது. விடை எண்ணுமை. 80 அல்லதை என் தமரால் என் பகைனரால் கல்வரால் அரிய காணத்து யார் யாரிடத்து கூறியது. விடை குசேல பாண்டியன். விடை குலேச பாண்டியன் இறைவனிடம். 81 இறைவன் கடம்பவன கோவிலை விட்டு நீங்கி சென்று தங்கிய இடம். விடை வட திரு ஆலவாயில். 82 பொருந்திய இணையை தேர்க. விடை தாமரை காஞ்சி அன்னம் மூதூர் மருதம். 83 தவறான இணையை தேர்ந்தெடுக்க. நொச்சித்திணை வலிமையை நிலைநாட்டல் இதுவே தவறான இணை. 84 ஓரசை சீரில் முடியும் பாவினை தேர்ந்தெடுக்க. விடை வெண்பா. 85 பரிந்துநன் முகமன் வளங்கள் இவ்வொன்பான் ஒழுக்கமும் வழிபடும் பண்பே இவ்வடிகளில் வெளிப்படும் பண்பு. விடை விருந்தோம்பல். 86 பண்ணெண்ணாம் பாடற்கு எய்பின்றேல் கண் எண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண் இக்குறளில் பயின்று வரும் அடி. விடை எடுத்துக்காட்டு உவமையணி. 87 சொல்லோடு பொருளை பொருத்தி விடை தருக. தமர் உறவினர். பணுவல் நூல். கதலி வாழை. தண்ணிய குளிர்ந்த. விடை நெடில் ஆ. 88 பூங்குழல் வந்தாள் என்பது. விடை அன்மொழித் தொகை. 89 கூற்று முற்று பெறாத வினை வினை சொல்லை கொண்டு முடிவது வினையெச்சத் தொடர் ஆகும். சான்று பார்த்த படம். விடை கூற்று சரி சான்று தவறு. 90 முன்னிலை வினையை தேர்ந்தெடுக்க. விடை வந்தீர். 91 பொருத்தி விடையை தேர்க. 1 அகவல் ஓசை சொற்பொழிவாற்றுவது போன்ற ஓசை. துள்ளல் ஓசை தாழ்ந்து உயர்ந்து வரும் ஓசை. தூங்கல் ஓசை தாழ்ந்தே வரும் ஓசை. செப்பல் ஓசை இருவர் உரையாடுவது போன்ற ஓசை. விடை நெடில் ஈ. 92 கட்டுரை படித்தான் இத்தொடரில் இடம்பெற்றுள்ள வேற்றுமை உருபு. விடை இரண்டாம் வேற்றுமை உருபு. 93 சந்திப்பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க. விடை பொது அறிவு நூல்களை தேடி படித்தவர் போட்டித் தேர்வில் வென்றார். விடை குரில் அ. 94 திணை திணை பொருள் வேறுபாடறிந்து பொருத்தமான விடையை தேர்க.
விடை ஒழுக்கம் சிறுதானியம். 95. கூற்று 1. அன்புடைய தலைவன் தலைவி இடையிலான உறவு நிலைகளை கூறுவது அகத்திணை. கூற்று 2. அகத்திணை 5 வகைப்படும். விடை கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. தொன்னூற்று 6. அரசர்கள் இருவரும் போர்க்களத்தில் ஒருவரோடு ஒருவர் எதிர்த்து போரிடும் போது சூடும் பூ. விடை தும்பை. காளியர் கூவியர் கல்நொடை ஆட்டியர் மீன்விலை பரதவர். இவ்வடிகளில் பிட்டு விற்போர் அப்பம் விற்போர் என்னும் பொருள் தரும் சொற்கள். விடை காளியர் கூவியர். 98. பழமொழியை தமிழ் எண்களில் நிறைவு செய்க. நொறுங்கத் தின்றால் டேஸ் வயது. விடை க 00 நெடில் ஈ. வினாயன் 99. பின் வருவனவற்றுள் கூட்டுநிலை பெயரெச்சத்தை தேர்க. விடை கேட்க வேண்டிய பாடல். 100. பொருந்தாத இணையை தேர்க. விடை சோளம் தாள். நன்றி, வணக்கம்.